பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாசத்துல இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். வாக்குத்தத்தமாக கடவுள் நமக்கு தந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் ஜனங்களை பார்த்து, நம்முடைய ஜனங்களை பார்த்து அழைக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் போய் வழக்காட முடியும் அப்படின்னா, வழக்கறிஞர்கள், அந்த சட்ட புஸ்தகத்தை படித்தவர்கள், வழக்கை குறித்து தெரிந்தவர்கள், அதாவது நீதிபதியிடத்துல குற்றவாளிகளுக்காக பரிந்து பேசுவாங்க. நீங்க என்னுடைய ஆளு, இவரை விடுதலையாக்குங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு வழக்காடுவார். இன்றைக்கு கர்த்தர் விடுதலை பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள். யாரிடத்துல? உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நிரந்தரமான நியாயாதிபதி, மரித்தோரையும் உயிரோடு இருக்கிற எல்லாரையும் நியாயத்திற்கு திரும்ப பூமிக்கு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவாகிய நியாயாதிபதி நம்மளை பார்த்து அழைக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள். என்ன வழக்கு அப்படின்னா, உங்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய குறைகளை தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிற வழக்கு. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல, பனியை போல மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல பெரிய பிளஸிங் என்ன? எல்லா நன்மையை பெற்றுக்கொள்வதும் அதை அனுபவிப்பதையும் விட உலகத்துல பெரிய பிளஸிங், அங்கங்கே மனிதர்கள் அங்க போய் இங்க போய் இப்ப தங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க முடியுமா, புண்ணியம் தேடலாம் என்று அலைகிறார்கள். ஆனா கர்த்தர் வழக்காடுவோம், என்கிட்ட வாங்க. காரணம், நான் உங்களுக்காக பரிகாரியா வந்திருக்கிறேன். பாவம் செவேர் என்று இருந்தாலும், அது ரத்தாம்பரத்தை போல இருந்தாலும், அதை பனியை போல வெண்மையாய் மாற்றுவேன் என்று வாக்கு. ஆகவே தேவனுடைய இந்த பூமியில ஒரு பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். எது முக்கியமான ஆசீர்வாதம் என்றால், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று உங்களுக்காக எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி மறித்து கடைசி சுற்று ரத்தத்தை சிந்தினாரே, நம்மளை தேடி வந்தாரே, நம்ம இருதயத்தை தட்டி திறந்தாரே, இன்றைக்கு நம்மளை மீட்டுக் கொண்டாரே, அவர் மீண்டுமாய் நம்மளை அழைக்கிறார். உங்கள் பாவங்கள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் என்னிடத்துல வாங்க. உங்க வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை என்னிடத்துல கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு நீதி செய்வேன் சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருந்தது இந்த பாவம் தான். இந்த பாவத்தை மன்னிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாய் உங்கள் பாவங்களை மன்னிக்க தான் இயேசு துடிக்கிறார். அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நீங்கள் வருவீங்கன்னா உங்கள் வழக்குகளை அவரிடத்துல சொல்லுங்க. மனுஷங்கிட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்க. எல்லாரும் உங்களை குறையா சொல்லுவார்கள். உங்களுக்கு மறைவான காரியங்கள், மனிதனிடத்துல சொல்ல முடியாத அநேக பாவங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வழக்குகளுக்கு நிச்சயமாய் நல்ல தீர்ப்பை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ.